SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தமிழக கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்தார். அதில் பழனிசாமிக்கு அமமுகவும் அக்கட்சி சார்பில் மன்னார்குடியில் வென்ற காமராஜும் ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், தமிழக முதல்வராக பதவியேற்க செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கவர்னரிடம் அந்த கடிதம் கொடுத்ததன் பின்னணி பற்றி டிடிவி தினகரன் கூறினார். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அவர் கவர்மெண்ட் தலைவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டோம். அதில் நாங்கள் போட்டியிட்ட 11 தேதியில மன்னார்குடியில திரு எஸ் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நான் அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால he went our friends in Pondicherry and he told I am going to native and I will come back after. So I thought நம்மளுக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரி அனுப்பி அவர்கிட்ட அரௌண்ட் 6:30 இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்ப நான் டிவியில பாக்குறப்பதான் தெரியுது எங்க எம்எல்ஏ வந்து சப்போர்ட்டிங் விஜய். ஐ கால் மை செக்ரட்டரி அந்த வே அவன் ரீச் ஆன உடனே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் வந்து இந்த லெட்டர் இதில் தான் நானும் சைன் பண்ணிருக்கேன், காமராஜ் சைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு லெட்டர் இதை வந்திருக்கு. ஒன்று இது வந்து குதிரை பேரமா இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியா இருக்கணும். இதை வந்து நீங்க இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகைன் டெமோக்ரஸி, மாங்கரி இன் டெமோக்ரஸி. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை வந்து ஹார்ட் ஸ்டடிங்கா இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், ஃபோர்ஜரியா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஹார்ட் ஸ்டடிங்கா தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா காமராஜுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம்? திடீர்னு வந்து கொடுக்குறாருன்னா என்ன இருக்கு? அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? நான் ஒரு தூய்மையான சக்தி, நான் தீய சக்திகளை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு எதிரணியில இருந்து எம்எல்ஏக்களை வந்து தன் வசப்படுத்துறது சரியான ஒரு அரசியலாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை எதிர்த்து திமுக வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதை எப்படி அவர் கேட்கிறாரு? இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சி. அதனால பாப்போம். கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சார் இந்த லெட்டர் மட்டும் எடுத்துக்கோ சார், கொஞ்சம் மைக் எடுத்துருப்போம்.